எல்லாருக்கும் வணக்கம். பேசும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமாக நாங்கள் வந்து ரொம்ப எப்படி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 1.25 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணோம். பட் இந்த படம் ப்ரெஷோ முதல்ல போடுறோம், எப்படி ஏற்றுப்பாங்க என்னங்கிற பயம் இருந்துச்சு. நல்லா ஆனஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கோம். அது எப்படி அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் நிறையா ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து வேறு படம் வந்து பார்த்துருக்குறேன். அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து சூப்பர்ப்பா, நல்லா இருந்ததுப்பா, உங்ககிட்ட இப்படி ஒன்று எதிர்பார்க்கலப்போன்னு சொல்லிட்டுனா என்ன சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் இதுதான் சொல்கிறேன், ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். நான் இன்றைக்கி என்னென்னு சொல்ல தெரியல, எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். ஏன்னா யாராவது பேச ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டினேன், எனக்கு என் பேச பார்த்து நான் சொல்ல டைலாக்குக்கு நான் பண்ணுற விஷயங்கள்லாம் கை தட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஒரே ஒரு நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் நன்றி சொல்ல தானே ஒரே ஒரு நன்றி சொல்லணும். தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாலாவின் சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள். உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்றைக்கி கதை நாயகனாக நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் அன்பு ஆதரவு தான். ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்டில் வந்து பாலா நீ நல்லா இருக்க, ஹீரோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க. நான் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நான் சொல்கிறது ஒரே வார்த்தை திருப்பி சொல்ல நினைக்காதீங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி உள்ளனா இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் அண்ணன்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை கரெக்டாக கண்டிப்பாக போய் நீங்கள் தான் இந்த படத்தை நீங்கள் சேர்ப்பீங்க. தேங்க்யூண்ணே, ரொம்ப நன்றி. ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ யாராவது பேர் விட்டுருந்தாலோ சாரி. ரொம்ப எமோஷனலாக இருக்கேன், சாரி. தேங்க்யூ. லவ் யூண்ணே. நீங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ. டேரக்டர் ஷெரீப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. விவேக் மோவின் ப்ரோ மியூசிக், அவங்கள பற்றி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல படம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் தீம் மியூசிக்லாம் வாட்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒட்டுமொத்த டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி உங்களால் மக்களால் ஒரு காரணமான ஒரு திரைப்படம். மக்கள்கிட்ட 5ஆம் தேதி நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் படம் தான் இது. மக்களால் தான் இந்த படம் நடந்துச்சு. மக்களுக்கே நாங்கள் 5ஆம் தேதி இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து வருது. நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். செப்டம்பர் 5 பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். மறக்காம பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷனலாக இருக்குது சார். தேங்க்யூ. ஐயோ இல்லைண்ணே, வேணாண்ணே. அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே. அவங்க தப்பாலாம் எதுவும் பண்ணலண்ணே. அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே. அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். அது அப்படி தப்பு கிடையாது. ஐயோ அப்படிங்கண்ணா, அப்படிலாம் இல்லை. நான் சொல்லலை, ஃபஸ்ட்டு டேரக்டர் தான் சொன்னாங்க. ஏன்னா இதை வச்சு நாங்கள் ப்ரமோட் பண்ணணும்னு அப்படி இல்லைண்ணே. இது வந்து உண்மையாக நடந்தது. ஒரு நார்மலாக கேட்கும்போது சொன்னது தான். ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் தான். யாரும் ப்ரமோஷனுக்காக எதுவும் பண்ணலண்ணே. ப்ரமோஷனுக்காக இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் ப்ரமோஷன் தெரியல. நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணோம். அது ப்ரமோஷனும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணே. எதுவுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு தோணியிருந்தா சாரிண்ணே. நடந்தது தானே சொன்னேன். ஆனால் ஆக்ஷன் ஹீரோவா இப்போ தான் ஹீரோவாகவே ஏற்றிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறேண்ணே. நீங்கள் எல்லோரும் அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. லவ் யூண்ணே. இவ்வளோ நேரம் நீங்கள் படம் பார்த்து கால் வலிக்க கேமராமேனில் நிற்கிறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே. லவ் யூண்ணே. தேங்க்யூண்ணே. நன்றி. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். நான் தான் நமிதா. நீங்கள் எல்லோரும் இப்போ காந்தி கண்ணாடியில் பார்த்துப்பீங்க. எனக்கு இது ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட். பிகாஸ் பாலாக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிகினிங்கோ அதே லெவலில் எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரியரில் ஒரு ஃபேஸ், ஒரு மைல் ஸ்டோன் இந்த படம். ஸோ இமோஷ்னலாக இந்த படத்தில் நிறையா இருக்குது. படம் விட்டு வெளியே வரும்போது எனக்கும் அது ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. எல்லாருக்குமே அது டிரான்ஸ்லேட் ஆகும்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். அண்ட் கண்டிப்பாக படம் பாருங்கள். செப்டம்பர் 5 படம் வருது. அண்ட் we need all your best wishes. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நண்பர் ஜெய்யோடைய தயாரிப்பில் காந்தி கண்ணாடி தம்பி பாலா நடிச்சிருக்கான். அவருடைய ஃபஸ்ட்டு படம். ஒரு ரொம்ப அற்புதமான படம்.
ஒரு எமோஷ்னலாக கதை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் பயங்கரமாக அழுக வச்சிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பாலாசக்தி சார் அப்புறம் அர்ச்சனா மேடம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இது எனக்கு எப்படி ஒரு மைனா ஒரு ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு வெற்றி அடையணும்னு ஒன்று பெரிய நம்புகிறேன். பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தா பாலா இந்த படம் பார்க்கணுன்னு. நான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னா இல்லை நான் வந்தே ஆகணும்னா. இந்த மாதிரி குட்டீஸ் நிறையா பாலாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, மக்கள் நிறையா பாலா மேலே ஒரு அபிமானம் ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அந்த அன்பெல்லாம் அந்த திரையில் கண்டிப்பாக திரையில் வந்து பார்ப்பாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். பாலா பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே அவர் எப்படி தெரியும் அப்படின்னா, அவர் பண்ண ஷோஸை தாண்டி அவர் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனை 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவர் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ அத்தனை பேரோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் இவருக்கு. ஒரு 1 இயர் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணார், நான் அந்த மாதிரி ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணார். ஒரு வருஷத்தில் ஒரு படம் நடித்து அதை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து நிறுத்த வைக்கிறதுலாம் அத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபீல் குட் படம் வந்து நிறைய மிஸ் ஆகுது. நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நம்மளை ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற இந்த டைமில் சீரியஸாக நான் பாலாவோட படம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் பார்க்க வந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு 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 மேக்கிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல. அண்ட் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம், ஆனால் அது தெரியவே இல்லை. மேபி அவர் நேச்சராகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கிறதுனால இந்த படத்தை அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி ஒரு 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 ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமா வேறு மாதிரி ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில். அந்த கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்பாய்லர் போடக்கூடாது, பட் வேறு லெவலில் இருக்கும். தேட்டர் இருக்க எல்லாருமே அதை வந்து இந்த கிளைமேக்ஸ் அழுகாமல் போக வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு டைரக்டர் ஷெரீஃப். அவருக்கும் இது முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. சீரியஸாக வந்து நீங்கள் ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சும்மா ஒரு 2.5 hours நீங்கள் போய் ஜாலியாக உட்காந்து நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி பாலாவுக்கு பயங்கர நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது இங்கே எல்லார் மத்தியிலையுமே. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ், இந்த மாதிரி மூவிஸை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரிலீஸ் ஆக போகிறது வந்து ஒரு பெரிய படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையிலே படத்தில் கதைன்னு ஒன்று இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்குது. எல்லாருமே ரொம்ப கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படம் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா பாலாக்காக தான் பார்ப்போம். பட் ஈக்குவலி எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களை எந்த இடத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண வாய்ப்பே இல்லை இந்த படம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் வந்து ஆர்த்தி. கணேஷ்கர். பாலாவை வந்து கலக்கப்போவது யார் 5ஓட ஆடிஷன்லேருந்து இப்போ ஹீரோ ஆன பாலா வரைக்கும் தெரியும். பாலாவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து ஒரு ஹீரோ ஆகிட்டார் அப்படின்றத தாண்டி அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ ஆகி ரியல் லைஃப்லேயும் ஹீரோ ஆனது ஒரு பெரிய வெற்றி. அண்ட் பாலாவோட அந்த நல்ல மனசுக்கு பாலா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆனது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் பொதுவாக ஒரு ஹீரோ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லோரும் சந்தோஷப்படுவோம், வந்து ஹீரோவை பார்ப்போம். ஆனால் பாலாவோட வெற்றின்றது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மகனோட வெற்றி அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு வந்து அவர் ஆக்ஷன் பண்ணும்போது, அவர் காமெடி பண்ணும்போது, அவர் சோகமாக இருக்கும்போதெல்லாம் மக்களோட ரியாக்ஷன் இருக்குமோ தியேட்டரில், அதே மாதிரி அதுக்கு ஈடாக வந்து இருந்தது. அண்ட் படம் வந்து நான் வந்து நிறைய பாலா வந்து காமெடி பண்ணி சிரிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பாலா வந்து சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன், நிறைய அழவும் வைக்கிறாரு படத்தில். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப டச்சிங்காக இருந்தது படம். எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாலா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட வளர்ச்சி எல்லாம்
ஒவ்வொரு படியும் வேறு வேறு லெவலில் இருந்தது. அதாவது ஒரு ஒரு பெரிய ஹீரோ, ஒரு புதுசாக ஒரு ஹீரோ அவர் வந்து வராருன்னா அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வேணும். ஒரு ஃபைனான்சியரோ, ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு டைரக்டரோட பையன் அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஆனால் பாலாவுக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் யாருன்னா மக்கள்கிட்ட அவர் அந்தளவுக்கு உள்ளே போயிருக்காரு. மக்கள் மனசில் இருக்கார். மக்கள்கிட்ட அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கையில் காசு இல்லைன்னா கூட எப்படியோ பிரட்டி கட்டி இப்போ புதுசாக ஹாஸ்பிட்டல் வேறு கட்டுறாரு. அதாவது அவரோட தனி ட்ராக்கு, அவரோட கிராஃபே தனி கிராஃப் அப்படி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தில் அவரோட டேலண்ட் எல்லாமே காட்டியிருக்காரு. அவர் காமெடியாக பார்த்துருந்தோம், அவர் டான்ஸ் பண்ணுறாரு, காமெடி பண்ணியிருக்காரு, ப்ளஸ் கடைசியில் அழ வச்சுருக்காரு. ஸோ இந்த டைரக்டர் வந்து ஷெரீஃப் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா மேடம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார் ஆமாம், கடைசியில் அழ வச்சுட்டாங்க. அந்த பாலா மாதிரி ஒரு ஹீரோவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கும் போதே லட்சக்கணக்காக ஹெல்ப் பண்ணவர். அப்போது இனிமே வந்து அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும். கோடியாக அவர் சம்பாதிச்சார்னா இன்னும் பல கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட சக்ஸஸ் வந்து உங்கள் எல்லார் கையிலையும் தான் இருக்குது. எல்லோரும் படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுங்க. நம்ம பாலா ஜெயிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். டீமுக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ. Hi everybody. Hi. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு ப்ரௌடான ஒரு சிஸ்டராக அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் பாலாவோட ஸ்க்ராட்ச்லேருந்து நான் அவனை பார்த்துருக்கேன். அவனோட ஸ்க்ராட்ச்லேருந்து அவனோட ஸ்டார்டிங் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அண்ட் டு see him grow like this, என்னை விட வந்து யார் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது தெரில. பட் மக்களே, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள். அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாமல் அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான் படத்தில். அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆஸ் அ கேரக்டர் இன்சைட் அவுட் அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் congratulations to all the actors, Archana ma'am, Balaji sir, Bala. அப்புறம் அவன் வந்து he didn't forget அமுதவாணன் அண்ணா படத்தில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் Bala, we love you, we are proud of you. அண்ட் எல்லாருமே உங்கள் குடும்பத்தோடு வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் த மியூசிக் இஸ் ஆல்சோ கிரேட். அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும் போது எண்டில் அழ வேற வச்சுட்டான். ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியாக போகுது. பட் எஸ், நான் எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் வாட்ச் தட். Bala, we love you. பாலா எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா பாலா ஹெல்ப் பண்ணுறாரு நிறையா பேருக்கு. அதுதான் நிறைய இடத்துல டாப்பிக்காக இருக்குது. பட் அதையெல்லாம் விட்டு தனியாக நம்ம இந்த மூவியை அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பண்ணணுமோ அது அத்தனையுமே இதில் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அழுக வைக்கிறாரு. அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், அர்ச்சனா மேம் அவங்களெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் கிடையாது. பட் பாலாஜி சக்திவேல் சார் ஒவ்வொரு ஃப்ரேமில் பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தை நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிற ஒருத்தர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பாலாஜி கேமராமேன், அவரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. ஷெரீஃப் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜெயிக்கிறேன், இவங்க ரெண்டு பேருக்குமே நான் என்ன சொல்லிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னா தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் யார், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க. பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம பாலாக்காக இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பாலா படம் நல்லா இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பாலாக்காக இப்படி ஒரு கதை எழுதின ஷெரீஃப், அதை தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர், இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் அவங்க வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பாலா, அன்எக்ஸ்பெக்டட் பாலா இது நீங்கள் பண்ணியிருக்கிறது. நான் நிஜமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. வெரி நைஸ். எல்லாருமே இந்த தேட்டரில் வந்து பாருங்கள்.
கண்டிப்பாக எமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகும் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். அவன் ஜெயிக்கிறத பார்க்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் வந்து பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். பாலா இல்லை எல்லாம் தானே சொன்னாங்க. ஆமாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகையாளர் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுனேன். இன்றைக்கி வந்து காந்தி கண்ணாடி ரிவ்யூ பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு மிகப்பெரிய நன்றி, கேமராமேன், எடிட்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் சத்யவேல் சார், அதெல்லாம் தான் நம்ம தம்பி பாலா ஒரு காமெடியில் வந்து இன்றைக்கி ஒரு ஹீரோவாகிருக்கான். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறது தெரியல, எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு தடவை வருத்தப்பட்டிருக்கான், சினிமாவில் ஏதாச்சும் ஒரு லைனில் போயிட முடியுமா, அவ்வளோ ஒரு ஏக்கம் இருந்தால் மனசை. அந்த எல்லா ஏக்கத்துக்கும் ஒரு தாக்கமாக வந்து இன்றைக்கி காந்தி கண்ணாடி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுருக்கேன். அவன் கூட இருந்து ஒரு தடவை பார்த்துக்கான். நான் படம் பண்ணும்போது கூட, ஆனால் நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணணும் அப்படியே சொன்னால் இன்றைக்கி வந்து அவன் இது பண்ண நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட தான், மீடியா கிட்ட தான் இதை அடுத்த லெவல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது. தயவுசெய்து எல்லாருமே அதை பண்ணுங்கள். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எங்கள் கூட வந்து என் தம்பி பாலா வந்து ரொம்ப வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய கதைகள் பேசியிருக்கோம் நாங்கள். ஸோ அப்படி பேசி நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்து பல விஷயங்கள் சொல்லியிருப்பான் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இப்போது எங்கள் கூட நான் பார்த்த பாலா வேறு, நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த பாலா வேறு. இப்படி ஒரு வளர்ச்சி அடைந்து அவர் ஒரு ஹீரோவாக இன்றைக்கி ஒரு படம் நடிச்சிருக்காரும் போது பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. தேட்டரே ஒரு பிரமிப்பாக பார்த்தேன் நான். படத்தையும் சரி, தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே பிரமிப்பாக பார்த்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு காமெடியனாக இருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா, இப்படி ஒரு கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு இருந்தது படம். ஸோ கிளைமேக்ஸ் கண்டிப்பாக அழுதுட்டேன், அது சொல்லி ஆகணும். நான் நிஜமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிற பக்கத்தில் இவர் ஏதாவது கலாய்க்க போகிறாரு. அவருக்கு 60 கல்யாணம், இன்னும் 2 வருஷம் போனால் 60 கல்யாணம் அவருக்கும். அதுதான் இந்த நகைச்சுவை அங்கே பண்ணியிருக்கிறேன் யாரு இல்லை. இந்த மாதிரி கவுண்டரெல்லாம் அமுதவனம் நிறைய கவுண்டர் புதுசாக போட்டிருக்கேன், நல்லா இருந்ததியா? 40 மேலே பேச இல்லை நிஜமாவே அமுதவானும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, நல்லா புது கவுண்டரெல்லாம் போட்டிருந்தாரு, வித்தியாசமான 2 கவுண்டரெல்லாம் போட்டிருந்தாரு, நல்லா இருந்தது. ஸோ பாலா தம்பி வந்து ரொம்ப கலக்கியிருக்கார் இந்த படத்தில். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். படம் உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே கண்டிப்பாக அழுதுட்டு தான் வெளியே வருவீங்க, அந்த மாதிரி இருக்கும் படம். ஸோ பாலா அப்படின்னாலே பாலாக்கான ஒரு படமாக இது இருக்கும். ஸோ எல்லாருமே லைக் பண்ணுவீங்க, சந்தோஷமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை நம்பி தான் இவர் வந்து நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அதுக்கு நீங்கள் முழு ஆதரவையும் சப்போர்ட்டும் கொடுக்கணும். ஸோ இன்னும் நிறைய படங்களை அவர் இந்த மாதிரி வெற்றி படங்களாக கொடுக்கணும். உண்மையிலேயே இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர். ஒரு முதல் படம் டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு என்ட்ரு ஆகும்போது ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்கு தான் அமைஞ்சிருக்கு. அது பாலாவும் அதில் ஒரு ஆளாக இருக்கான். 2016 நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க, அதாவது 2016க்கு ஒரு கதை போகுது. நான் அந்த ஃப்ளாஷ்பேக்காக 2016 தான் நான் யோசிப்பேன். ஏன்னா 2016 தான் பாலாவுடைய என்ட்ரி கலக்க போகுது யாருக்கு. ஸோ அங்கேருந்து தம்பி ஒரு 9-10 வருஷம் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம சேட்டலைட்டில் வராங்க, நம்ம ஷோஸில் நிறைய பேர் வராங்க. அந்த வாய்ப்புகளை ஒரு சிலர் தான் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு பொறுமை இருக்கும், அதில் ஒரு காத்திருப்பு இருக்குது, நிறைய போராட்டங்கள் எல்லாமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், வெற்றி பெற்ற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ திசை மாறாமல், கவனம் சிதறாமல் ஒரே கோட்டில் பயணித்து இன்றைக்கி வந்து நீ இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு உனக்கு கிடச்சிருக்குப்பா. அதை மீறி நீ ஒரு நல்ல உள்ளம் அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு அருமையான ஒரு வசனம். ஒரு உதவினா
உடனே செஞ்சுருங்க அப்படின்ற ஒரு விஷயம் லாஸ்ட்டில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. யுவன் சாருடைய சாங் வந்து ஒரு பிட்டு லாஸ்ட்டில் வருது. அவர் சாரோட வாய்ஸ் எப்பவுமே ஹைலைட்டு. அது கிளைமேக்ஸில் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நீ வந்து ஸ்க்ரீனில் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன்டா தம்பி. எப்படின்னா டெலிவிஷனில் பார்த்ததுக்கு ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து பெரிய ஸ்க்ரீனு, நிறைய பண்ணணும், நீ நிறைய மெனக்கட்டணும். எப்படி இருக்க போகிறான் ஸ்க்ரீனில், எப்படி இருக்க போகிறான் அப்படின்னா எதிர்பார்த்ததுக்கெல்லாம் 100% வந்து பக்காவாக ஒரு கதாநாயகன், கதையின் நாயகனாக நீ எல்லாத்துலேயும் பக்காவாக பண்ணியிருக்க. லவ் பண்ண மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்க. அது மட்டும் வந்து இல்லை கஷ்டமா இல்லையா? லவ்னாலே கஷ்டம் தானே சார்? லவ்னாலே கஷ்டம் தானா? சரி, ஓகே, ரைட். அதான் நான் பார்த்ததுல தம்பியோட லவ் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே தயங்குற பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். லவ் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கானா? பாலா லவ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரிலப்பா. சரி, ரொம்ப சந்தோஷமான நாள்ப்பா. அதாவது வந்து மென்மேலும் வளரணும், வேறு லெவலில் வரணும். அதாவது முதல் படம்னா சும்மா ஒரு ஜாலியாக ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டு ஒரு அரட்டை அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இல்லாமல் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதராக நம்ம ஒரு நாளாக பார்த்துட்ருக்கோம் பாலாவை. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை நீ செலக்ட் பண்ணதுக்கு முதல்ல பெரிய மனசு வேணும். ஒரு சராசரியாக ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு குட் மெசேஜ் நீ கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது நிறைவாக இருக்குது. அடுத்தடுத்து நீ வேறு லெவலில் இன்னும் நிறைய படங்கள் பண்ண தம்பி. லவ் யூ. போதுமா? நான் பேசுகிறவா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் டெலிவிஷனில் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது சார். ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு கொடுக்கறதுன்றலாம் கடந்து உன்னுடைய மெனக்கடல், உன்னுடைய உழைப்பு இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். நம்ம இன்னும் பேசுனா நம்ம தனியாக நம்மளுடைய சேனல் எதாவது பேசுவோம். நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. லவ் யூடா. நன்றி சார். வாய்ப்பு கொடுத்தேன். நீங்கள் தான் முதல் படத்துல இப்போ நிற்கிறது ரொம்ப நன்றி சார். பண்ணுறாங்களா? ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு அடிக்கிறேன். கண்டிப்பாக சேர்ந்து பார்ப்போம் சார். சேர்ந்து பார்ப்போமா? சரி, பாய். நன்றி எல்லாருக்குமே. இவ்வளோ ப்ரெஸ் எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி வந்தது. ரொம்ப நன்றிண்ணே. ஆரம்பத்திலே நான் பார்க்குறேன். லவ்யூண்ணே. ஆக்சுவலாக ஸோ ஆனால் இங்கே வாங்க அமுதுவா. இன்றைக்கி நான் வந்து இங்கேருந்து இந்த படம் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் காரைக்காலில் எங்கேயோ ஒரு என்னைய சென்னை கூப்பிட்டு வந்து இது நிற்க வச்சது அண்ணன் தான். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் ஜெயிக்கணுங்கிறத ரொம்ப வெற்றியாக இவர் நினச்சிக்கிட்டே இருப்பார் எப்பயுமே. ஸோ இவர் இல்லைன்னா இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே கிடையாது. அண்ணனுக்கு அடுத்தபடியாக நன்றி சொல்ல வேண்டியது தாம்சன் சாருக்கு தான். ரொம்ப நன்றி சார். இது உள்ள அவ்வளோ பேர் கை தட்டும் போது எனக்கு ஃபஸ்ட்டு அண்ணன் பேச வந்துச்சு, ரெண்டாவது உங்கள் பேச வந்துச்சு. சந்தோஷம் தான். சீரியஸாக வந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பையனே ரொம்ப நன்றிண்ணே. ஆரம்பத்தே இப்போ வரைக்கும் அண்ணனுக்கு எப்படி சொல்கிறது, நம்பியார் சாருக்கு ஜம்போ மாணிக்க மாதிரி நீங்கள். ஸோ ரொம்ப நன்றி. நான் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே. படம் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே. இந்த படத்தில் நான் சொல்லி நானே சொல்ல விட நீங்களே பாருங்கள். வேறு வேலை கலைக்கிற பாருங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.